தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன்னை நிந்திப்போர் கண் காண நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு முன்பாக சென்று உன் தடைகளை உடைத்து உன்னை உயர்த்துவேன். ஏசாயா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக வரும் சவால்களை கண்டு நீங்கள் பயந்து போய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன் என்று இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலரை பாதுகாத்த தேவன் உங்கள் கண்ணீரையும் நிச்சயமாகவே காண்கிறார். உங்கள் வேதனைகள் யாவும் இன்றே முற்று பெற்று உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். கோலியாத்தை வீழ்த்திய தேவ வல்லமை இன்று உங்கள் வாழ்க்கையிலும் உள்ள மலைகளை தகர்த்து புதிய வழிகளை சிருஷ்டிக்கும். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை பலப்படுத்தி தீராத வியாதி, தீராத கடன், கொடிய கட்டுகள் ஆகிய போராட்டங்களிலிருந்து அற்புதமான விடுதலையை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இன்று முதல் உங்களை நிந்தித்தவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் தெய்வீக செழிப்பு நிச்சயமாக உண்டாகும். ஆகவே சற்றும் தயங்காமல் தைரியமாக எழுந்து பிரகாசியுங்கள். கர்த்தர் தாமே எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை நாயகரே, உமது பரிசுத்த புயத்தால் என்னை ஆசீர்வதித்து என் தடைகளை உடைத்து என்னை விடுதலையாக்கி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளையின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.